வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக் பாட். இன்றைக்கி நம்ம குக் பாட்டில் என்ன ரெசிபின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் மை குக் பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, காய்கறிலாம் வச்சு ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறாங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பிரியாணி மசாலா பவுடர் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அன்னாச்சி பூ ஒன்று சின்னதாக, அதோட கொஞ்சமாக கடல் பாசி, கொஞ்சமாக ஜாவித்ரி, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அதோட கொஞ்சமாக ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அதோடு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததும் இதை ஆற வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 2 சின்ன பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கூடவே கொஞ்சம் முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி நல்லா வறுபட்டுச்சுங்க. அடுத்தது இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் சட்டுன்னு வெந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விடுங்க. அடுத்தது இதில் கொத்தமல்லி புதினா பேஸ்ட் சேர்க்க போகிறோங்க. அதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, அதோட ஒரு பச்சை மிளகாய், ஒரு 6 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு அதில் 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. அதோட தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த தக்காளியை வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வெந்துருச்சு. அடுத்தது காய்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு பீன்ஸ், 3/4 கப் அளவுக்கு நறுக்கின கேரட், அதோட 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை ஊற வச்சு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. அடுத்தது இப்போ காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த காயெல்லாம் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கணுங்க. அதுக்காக ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குறைவான தீயில நல்லா அதை வேக விடுங்க. அதோட இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா பவுடர், கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பமான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இந்த மசாலாவை காய்கறியோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மசாலாவை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் குறைவான தீயில வச்சு வேக விடுங்க. உங்களுக்கு விருப்பமான இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துக்கல. அவ்வளோதாங்க, மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததும் இதில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததும் நல்லா ஒரு தடவை இதை கலந்து விடுங்க. உப்பு சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலுக்கு விடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கூடவே அதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மை குக் பாட் ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் மை குக் பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.